பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு நன்மையுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களை தன்னுடைய வார்த்தையின்படி திறப்படுத்தி உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாரா. இந்த மாதத்துக்கென்று ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஞானத்தை குறித்த சில காரியங்களை சொன்னார். ஞானத்தினுடைய மேன்மை, ஞானத்தினுடைய அழைப்பு. நாம் எதை சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்தான சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தினார். ஆகவே கடந்த சில நாட்களாகவே இந்த நீதிமொழிகள் 8-17 வசனத்தின் இடைப்பட்டு ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆக அதை நாம் தொடர்ந்து தியானிக்கிற பொழுது 3 விதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒன்று, இந்த ஞானத்தினுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அப்படி அந்த அழைப்பை ஏற்று நாம் ஆண்டவரை சிநேகிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எப்படியெல்லாம் அவருடைய சிநேகத்திலே நாம் வளர முடியும், அவரை அன்பு செய்ய முடியும் என்பதை குறித்து 2வது. 3வது, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் மனம் திரும்பாமல் இருந்தால் ஆண்டவர் நமக்கு எப்படி செய்வார், அப்படி அவர் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற பொழுது அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாய் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக இந்த நாளிலே ஆவியானவர் உணர்த்தினபடியே நாம் பேசுகிறோம். ஆகவே கேட்டு நீங்கள் பயன்படும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். உலகத்தில் சாதாரணமாய் நாம் பார்க்கிறோம், உலக மனிதர்கள் மத்தியிலேயே நாம் பழகுகிற மக்கள், நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள், படிக்கிற பிள்ளைகள், தங்களுடைய வகுப்பில் படிக்கிற பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய உடன் ஊழியர்கள், இப்படியெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே நடக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறத பற்றி நடக்கிறது கிடையாது. அவர் எனக்கு ஒரு குட் மார்னிங் சொன்னால் நான் ஒரு குட் மார்னிங் சொல்லுவேன். அவர் என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணால் நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவர் என்னை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நான் சொல்லுவேன். இப்படித்தான் மனிதனுடைய மனநிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்போ நம்ம பார்த்து சிரித்தோம்னா சிரிப்பாங்க, நம்ம பார்த்துட்டு சிரிக்காமல் பேசாமல் இருந்தோம்னா அவங்க நினச்சிக்குவாங்க இவர் என்னவோ முறைச்சின்னு போகிறாரு, அதனால் முறைச்சின்னு போயிடுவாங்க. முறைக்கிறவனுக்கு முறைப்பாங்க, சிரிக்கிறவனுக்கு சிரிப்பாங்க, சோத்திரம் பண்ணுறவனுக்கு சோத்திரம் பண்ணுவாங்க, ஒன்றும் செய்யாதவனை அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு கிறிஸ்தவ பண்பும் கிடையாது, கிறிஸ்தவ அன்பும் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நாம் செய்வதனாலே ஒருவேளை உலகத்தில் நாம் பெரிய மனுஷனாக இருக்கலாம். சில பேர் வயது வித்தியாசமோடும் பார்க்க மாட்டார்கள். பெரியவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்ல முந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. ஏனென்றால் தங்களை தாங்களே ஒரு மேட்டுமையான நிலையிலே வைத்திருப்பார்கள். இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்திலே இப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் பாருங்க நம்மை அழைக்கிறார். ஞானம் நமக்கு கொடுக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். ஞானம் என்றால் அவரை பற்றி நாம் அறிந்து, அவருடைய வல்லமை தத்துவத்தை உணர்ந்து, அவரை விசுவாசித்து, அவரை சிநேகித்து, அவரை ஆராதித்து, அவருடைய கத்தின்படி கீழ்ப்பிடித்து நடக்கிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக அவர் நம்மை அழைக்கிறார், அவர் நம்மை கூப்பிடுகிறார். நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் முதல் அதிகாரத்திலேயே 23ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியில் சத்தமிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஞானத்தினுடைய அழைப்பு. அப்போ இந்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கும், நீ எதை சம்பாதித்தாலும் பரவாயில்ல, சம்பாதிக்காட்டி போனாலும் பரவாயில்ல, ஞானத்தை சம்பாதி என்று சொல்லி. ஞானத்தை சம்பாதினா கடவுளை சம்பாதி, கடவுளை அறிகிற அறிவை வளர்த்துக்கொள், கடவுளுடைய வல்லமையில சத்துவத்தில் நீ வளர, கர்த்தர் உன்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க காத்திருக்கிற மாதிரி உணர்ந்து புரிந்து நிதானித்து நடந்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்பதுதான் அவர் சொல்கிற காரியம். நீதிமொழிகள் 31 நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை போதிக்கிற 31 அதிகாரங்கள். ஒவ்வொன்றும் வாழ வேண்டிய வழிகளை நமக்கு கொடுக்கிறது, எச்சரிக்கை கொடுக்கிறது, நீதி நடக்கிற பொழுது வரக்கூடிய தண்டனைகளையும் நமக்கு உணர்த்துகிறது. அப்போது அதன்படி நடக்கிற பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உணர்த்துகிறது பாருங்கள். அப்போது நீதிமொழிகளில் வரக்கூடிய எல்லா வசனங்களும் நமக்கு ஆலோசனை
ஆலோசனைக்காக, நம்மை நடத்துவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறது. சாலமோன் மூலமாக பதிவானது கொஞ்சம், மற்றவர்கள் மூலமாக பதிவானது கொஞ்சம். ஆகவே 31 அதிகாரங்களும் அவர் எழுதுவது கிடையாது. இருந்தாலும் இந்த நீதிமொழிகள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறது, நியாயத்தின் பாதையிலே நடத்துகிறது. அந்த நீதியின் நியாயத்தின் பாதையில் நடக்கிற பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதுதான் விசுவாசம். ஆகவே உலக பிரகாரமாகவே நாம் இப்படிலாம் பார்க்கிறோமே, அப்போ தேவன் அப்படி இருக்கிறாரா? இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. சங்கீதம் 34 வாசிக்கிற கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் நாம் எப்பொழுது வருவோம் அவர் அண்டை என்று தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுது அவரை நோக்கி பார்ப்போம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் எல்லாம் நம்மை சுற்றியே இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த அழைப்பை, அந்த அன்பை அதை ஏற்றுக்கொள்கிற அந்த ஆற்றல் இல்லை. நாம் எப்பொழுதும் உலகத்திலே மூழ்கி போயிடுறோம். உலகம், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், சம்பாதிக்கிற காரியங்கள், இவைகளிலே நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். சிக்கனம் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் தான் எல்லாம் என்பதை நாம் உணர்வதே கிடையாது. நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்முடைய சாமர்த்தியம், இதில் நம்ம காரணத்தை காட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்போது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதே கிடையாது. ஞானம் என்பது கர்த்தரால் வரக்கூடியது. ஆசீர்வாதம் என்பதை நாம் பெற்றுக்கொள்வதே கிடையாது. நம்முடைய சுய ஞானத்திலே, சுய புத்தியிலே நாம் காரியங்களை செய்து அநேக நேரங்களில் தோற்று போய் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு விழுந்து எழுந்திரிச்சு மறுபடியும் விழுந்து எழுந்திரிச்சு இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கர்த்தரை நாம் குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது பாருங்கள். உலக பிரகாரமான அந்த அன்பை விட மேலான அன்பு தான் தேவனுடைய அன்பு, ஆகாப்பி அன்பு. ஆகாப்பி அன்பு என்று சொன்னால் பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அப்படி நம்மை அன்பு செய்கிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த நீதிமொழிகள் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியங்களை பார்க்கிற பொழுது அவர் ஒரு நிபந்தனையோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், இந்த நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன், நான் உங்களுக்கு நன்மைகளை செய்வேன் என்று சொல்லி அவர் இரக்கமுள்ளவராய், கருணை உள்ளவராய் இருக்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? அதை அசட்டை பண்ணுகிறோம். அவருடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கிடையே உதாசீனப்படுத்துகிறோம். நம்முடைய வழியிலே நாம் சிந்திக்கிறோம், நம்முடைய வழியிலே நாம் போகிறோம், நம்முடைய வழியிலே காரியங்களை செய்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வா, என் வார்த்தைகளை கேளு, எனக்கு செவி கொடுக்கும். நாம் என்ன செய்கிறோம்? உதாசீனப்படுத்திட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலேருந்தே பார்க்கலாம். இப்போ 8வது அதிகாரத்தில் தான் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 1லேருந்தே பார்க்கிறார். என்ன பார்க்கிறோம்? ஞானம் கூப்பிடுகிறது, சத்தமிடுகிறது, என்னண்டே வா, என்னை கேள், என் வார்த்தைப்படி நட, எனக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்குறேன், நான் உனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குறேன், உலக பிரகாரமாக இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவைகளெல்லாம் நாம் கவனிக்கிறதே இல்லை. அப்போ தான் அவர் கடிந்து கொள்ளுதலை குறித்து கொஞ்சம் ஆழமாக சொல்கிறார் பாருங்க. அப்போது நாம் கடிந்து கொள்வதை கேட்கலன்னு சொன்னால் அவர் மேலே கோபமாக இருக்கிறதை காட்டுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் நாம் கடைசியாக பார்க்க போகிறோம். கடைசியில் சொல்கிறேன் நான், 1ஆம் அதிகாரத்திலே, 3ஆம் அதிகாரத்திலே. இப்போ நம்ம 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த மாதிரி ஒரு தேவன் இல்லாமல் இருந்தும் அவர் இப்படியே சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லி. அப்படின்னா என்னை சிநேகிக்காதவர்களை நான் சிநேகிக்கவில்லை என்று தான் அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவருடைய சிநேகத்திற்கு ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார், அன்பு செய்கிறார். அந்த அன்பிலே எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்கல. ஆனால் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான், தன்னை தொழுது கொள்ள தன்னை வணங்க, அவருக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமையை நாம் செலுத்த வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். அதில் அவர் கவனமாக இருக்கிறார். நாம் ஒருவரே தேவன், நம்மை தவிர உனக்கு வேறு தேவன் இல்லை, நான் ஒருவரே சர்வேஸ்வரன், வேறு சர்வேஸ்வரன் இல்லை, தெளிவாக சொல்லுகிறார். என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கோ சிலைகளுக்கோ அன்னும் மற்றவர்களுக்கோ நான் கொடுக்க மாட்டேன். அப்போது என்னை கனப்படுத்தினா கனப்படுத்துவேன். அப்படி தெளிவாக இருப்பதற்கான காரணம் அவர் ஒருவர் தான் தேவன் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த ஞானம் என்பதே முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒருவரே தேவன், வேறு தேவர்கள் இல்லை, வேறு தேவன் இல்லை, அவர் தான் நம் தேவன், அவர் தான் நம்மை உண்டாக்குனவர். அந்த ஒரு காரியத்தில் நாம் விடாப்பிடியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் தளர்ந்து போய் ஒதுங்கி போய் இருந்தோம்னா
அதை தான் அவர் கண்டிக்கிறார், என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லி. அப்போது ஞானம் ஞானம் ஞானம், கடவுளை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய ஆற்றல், வல்லமை, அறிகிற அறிவு இதெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த கடவுளை தேடாமல், கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கடவுளுடைய கட்டளை நடக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது அவர் மிக தெளிவாக இருக்கிற காரியம் அதுதான். நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவர் சொல்றபடி நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பிரியப்படுகிறார் என்பதுதான் மிக முக்கியம். அதை நாம் செய்கிற பொழுது பாருங்க, அவர் நம்மை நேசிக்கிறார், ஏற்கனவே நம்மை படைத்திருக்கிறார், நமக்காக நம்ம கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த ஒரு நிபந்தனையோடு கூட நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்றார். அப்போ அவருடைய சிநேகம் வித்தியாசமாக இருக்கிறது பாருங்க. அதுதான் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய சிநேகமானது ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. அது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு வேறுபட்டு இருக்கிறது பாருங்க. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே அவர் சொல்கிறார் பாருங்க, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலை என்பது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நாளுடைய ஏர்லிய ஹவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது அதிகாலை நேரம். ஒரு நாள் இருக்குதுன்னு சொன்னால் நைட் 12 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அதிகாலை 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி. அப்போது அது முதலாம் 24 மணி நேரத்தில் முதலாவது வரக்கூடிய மணித்துணிகளை குறிக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால், இந்த அதிகாலை என்பது முதன் முதலாக நாம் தேவனை தேட வேண்டும், அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அதிகாலையில் எழுந்து படிக்கலாம், அதிகாலையில் எழுந்து வேலை செய்யலாம், சமைக்கலாம், அதிகாலையில் எழுந்து நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனால் அதிகாலையில் நாம் தேவனை தேட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். காலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், தேட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அப்போது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அப்படின்னா என்னை நோக்கி பார்க்கிறவர்கள், என்னை சிநேகிக்கிறவர்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், அதிகாலையில் எழுந்து என்னை கனப்படுத்துகிறவர்கள், என்னை துதிக்கிறவர்கள், என்னை சோதரிக்கிறவர்கள், என்னிடத்தில் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், வழிகளை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு. அவர்கள் என்னை காண்பார்கள், கண்டடைவார்கள். அப்போது நம்மை காண்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் காண வேண்டும், அதுதான் மிக முக்கியம். He is always with us, நம்மோடு கூட தான் இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற, உங்களுக்கு சொன்னதை செய்யணும், நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் நாம் எப்போ அவரை பார்க்குறோமோ அப்போ தான் அவர் நம்மேல் கருணை உள்ளவரா, கரிசனை உள்ளவரா, நம்மளே கண்களை வைத்திருக்கிறவரா நாம் பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, முதலாக நீங்கள் தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். காலையில் எழுந்த உடனே ஜபமா கொஞ்ச நேரம் இருங்க, காஃபி குடிச்சிட்டு வரேன், ஜபமா கொஞ்ச நேரம் இருங்க, அங்கே போயிட்டு வரேன், ஜபமா பைபிள் படிக்கணுமா இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம், அதை பார்த்துட்டு வரேன், அவர்கிட்ட பேசிட்டு வரேன், இவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்குறேன், எனக்கு என்ன செய்தி போட்டுருக்காங்கன்னு தேடுறேன். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அது அதிகாலையில் தேவனை தேடுவதே கிடையாது. அதுதான் சொல்கிறார், முதல்ல கண் விழித்த உடனே கர்த்தரை பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும். தேடுதல் என்று சொன்னால் அவருக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். அப்போது நாம் அவரை காண்கிறவர்களாக இருப்போம். இதுதான் இந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய சாராம்சம். இப்பொழுது செய்திக்கு போகிற பொழுது 8ஆம் அதிகாரத்திலேயே 20 முதல் 21 2 வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கவனிங்க, அப்போ அவரை சிநேகிக்கிறோம் என்று சொன்னால், அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஒன்று, மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி செய்கிறார். மெய்ப்பொருள்னா தேவன் தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் நம்ம பொண்ணு வெள்ளி தங்கம் வீடு வாகனம் காரு பங்களா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த மெய்ப்பொருளை சம்பாதிக்கலன்னு சொல்லி சொன்னால் பிரயோஜனமே கிடையாது. அப்போது நாம் தேவனை சிநேகிக்கிற பொழுது பாருங்க, நம்மை என்ன செய்கிறாரு, அவரை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக செய்கிறார். இப்போது இந்த ஆண்டவரை அறியாத நாட்கள் நம்ம எப்படி வேணாலும் வந்துக்கலாம். இன்றைக்கு பாருங்க ஒரு பெரிய பாக்கியம். God only makes us to know about Him. God only gives us the grace to learn about Him. God only gives us strength to love Him. பாருங்க, அதான் சொல்றாரு, இந்த மெய்ப்பொருளை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி சொந்தமாக்கி கொள்ளும்படி நான் செய்வேன் என்று சொல்றார். என்னை உங்களுக்கு சொந்தமாக்குவேன், நான் தான் நீங்கள் தேடுகிற மெய்ப்பொருள், சத்தியம், சத்தியத்தின் தேவன்.
என்னை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொருளுக்கு நிகரான பொன்னோ வெள்ளியோ தங்கமோ ஒன்றும் கிடையாது. மெய்ப்பொருளாகிய என்னை நீங்கள் சுதந்திரத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன நீங்கள் பற்றி கொண்டால், என்னை சுதந்திரத்து கொண்டால், என்னை சொந்தமாக்கி கொண்டால், உங்களுக்கு வேற எதுவுமே அதுக்கு நிகரானது கிடையாது. அப்படின்னா பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்குறாரு? அவரை நாம் சிநேகிக்கும் போது கொடுக்குறாரு. என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு என்னையே கொடுக்கிறேன், என்னையே கொடுத்து என்னை சுதந்திரத்துக் கொள்ளும்படி செய்கிறேன். நான் அவங்களுக்கு சுதந்திரமாய் மாறி போறேன். நான் அவரோடு இருந்தா அவங்களுக்கு என்னத்துக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லையே. ஏன்னா சகலத்தையும் சுரேஷித்த சர்வ சிருஷ்டி கர்த்தா, எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர், ஓனர் ஆஃப் தி ஹோல் வேர்ல்ட். ஹி இஸ் வித் மீ, ஹி இஸ் ஃபார் மீ. அவரே எனக்கு கொடுத்துட்டாரு. அவரே எனக்கு கொடுத்துருக்கிற பொழுது மீதி என்ன? முதலாவது பெரிய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சிநேகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவரையே நமக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் காரியங்களை வாக்கிய பண்ணுவேன், உன் செயல்களை நிறைவேற்றுவேன், திட்டங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நான் தான் நீ சுதந்திரிக்க வேண்டிய, சம்பாதிக்க வேண்டிய, சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு பொருள், மெய்ப்பொருள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நான் செய்வேன் என்று சொல்றாரு. பெரிய வாக்கியம் பாருங்க. நிறைய பேர் இன்றைக்கு கடவுளுடைய அறிவு இல்லாமல் கடவுள் எங்கே இருக்கிறாரு, ஏற்காரு, சட்டம் பேசின்னு தெரிகிறாருலாம் பார்க்கலாம். நிறைய கடவுள் இல்லைன்னு சொல்ற வேதாந்திகள்லாம் இன்னைக்கு பூமியில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கடவுளை பார்க்குற அளவுக்கு அறிவு கிடையாது. அவங்களுடைய இருக்கிறதுல 1ஆம் நம்பர் முட்டாள தான் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறவன். வேறவே சொல்லுகிறது பாருங்க. 3 கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த கடவுள் இருக்கிறார் என்பதை அறிவாளி அறிந்திருந்தா கூட அவரை சிநேகிக்கிறவன் தான் அவரை சொந்தமாக்கி கொடுக்கிறான். 1. 2வது, அப்படி என்னை சிநேகிக்கிறவர்களுக்கு நான் கொடுக்குற 2வது ஆசீர்வாதம், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு. பார்த்தீங்களா, களஞ்சியங்கள் 10,000 ஸ்டோர் ஹவுஸ் கட்டி வச்சிருக்கிறோம், பொருளை போட்டு வைக்கிறது. யோசேப்பு எகிப்தில் போனப்போ அதான் செஞ்சோம். 7 வருஷம் பஞ்சம் வரதுக்கு முன்பாடி விளைச்சல் எல்லாம் சேர்த்து 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 போட்டு 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 தானியங்களை கட்டி வச்சிருந்தோம். 10,000 போட்டு கட்டி வைக்கிறோம், களஞ்சியங்களை சேர்த்து 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 வைக்கிறோம். பஞ்சம் வந்து ஒரு களஞ்சியமாக திறந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறோம். அந்த 7 வருஷமும் கொடுக்குற அளவுக்கு அவன் சேர்த்து வைக்க முடியும் பாருங்கள். களஞ்சியங்கள், உங்களுக்கு என்ன களஞ்சியங்கள் இருக்கிறதோ அதை தேவன் நிரப்புவார். வெறும் காசு பணமா நிரப்புவார், வேற சந்தோஷம் சமாதானமா நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் தேவனை தேடுகிற ஒரு பெரிய பாக்கியமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா? உங்கள் களஞ்சியங்களில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதா? தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறதா? அதை நிரப்புவார். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டோர் ஹவுஸ்லையும் உங்களுக்கு தேவையான நெல், கோதுமை, கேழ்வரகு எல்லாத்தையும் சேர்த்து வைப்பார். உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் உங்களுக்கு தேவையான காசை போட்டு வைப்பார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். அவரை சிநேகிக்கிற பொழுது, அவர் உங்களை சிநேகிக்கிறார் என்கிறார் சொன்னார், உங்களை சிநேகிக்கும்படி அதை நிரப்புவாராம். ஸோ சுதந்திருக்கும் படிக்கும் நிரப்பும் படிக்கும் அவர் செய்வாராம். 3வதாக, அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் எப்படி சிநேகிக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நான் நடத்துவேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு போய் ஆவிக்குரிய சபையில் உறுப்பினராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீதியின் பாதையில் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த நீதியின் பாதையில் நடப்பது என்பது தேவனுடைய பாட்டை, அது தேவனுடைய பாதை. இட் இஸ் த பாத் ஆஃப் தி லார்ட். நானே வழி என்று சொன்ன நல்ல ஆண்டவருடைய வழி அது. அந்த நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். நியாயமுள்ள பிள்ளைகளாக இருப்போம். நம்ம சட்டம் பேச மாட்டோம், அப்போது நீதியை விட்டு விலக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வியாபாரத்தில், தொழிலில், குடும்பத்தை நடத்துறதில்ல, மனைவியை நேசிக்கிறதில்ல, கணவனை நேசிக்கிறது, எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர்களாக, நியாயம் உள்ளவர்களாக நாம் நடப்போம். 3வது பாருங்க, இந்த 3 ஆசீர்வாதங்களை அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். 1, அவரையே கொடுக்கிறார் சுதந்திரத்துக் கொள்ளும்படி. வச்சுக்கோங்க, இந்த பாக்கெட்டில் வச்சுக்கோ, நான் தான் இங்கே இருக்கிறேன், நான் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறேன், உன் கூடவே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். 2, உனக்கு என்னென்ன களஞ்சியங்கள் இருக்கிறதோ எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணிக்கோ. நெல் வேணுமா, கோதுமை வேணுமா, கேழ்வரகு வேணுமா, பணம் வேணுமா, காசு வேணுமா, செல்வம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா, நிரப்பிக்கோ. 3, நீ நடக்கிற பாதையில் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன், நீ நியாயமான வழியில் நடப்பாய். உன்னை பார்க்கறவங்க சொல்கிறாங்க, அவரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவருப்பா, அவர் நீதியாக தான்ப்பா பேசுவார், நீதியாக தான்ப்பா நடப்பார், அவர் நீதியின் பாதையில் நடப்பார், நியாயமான மனுஷன்மா சொல்லுவாங்க பாரு. இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்குறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அது எவ்வளோ பெரியதான ஒரு காரியம்.
என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன்னு சொல்றாருல்ல, அதிகாலை வேலை நிறுத்தி கண்டடிவார் சொல்லுவாங்கள்ல, கண்டடையர்களுக்கு கர்த்தரே கொடுக்கிறார், என்னையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான எல்லாவற்றிலும் நம்மை நிரப்புகிறார். அப்புறம் நீதியின் பாதியில் நியாயத்தின் பாதியில் நடத்துகிறார். அதோடு மாத்திரம் இல்லாமல் 1 சாமுவேல் 2:30 வாசிப்போம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பாருங்க, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் உன் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய பிரசன்னத்தில் என்னுடைய சந்நிதியில் நீங்கள் நடக்கணும். எங்கே நடந்தாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மை பிரசன்ஸ் வில் பி வித் யூ, உன்னோடு கூட இருக்கும். மை பிரசன்ஸ் வில் ப்ரொடெக்ட் யூ. சரிதானே? அப்போது என் சந்நிதியில் நீங்கள் நடக்கணும். என் மை பிரசன்ஸ், நீங்கள் நடக்கிறது எனக்கு முன்னால் அப்படின்னா நம்ம நடக்கிற இடத்துலலாம் அவர் வரார், கூடவே இருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அது எனக்கு தூரமாக இருக்கட்டும். ஏனென்றால் அதை விட இது ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுறேன்? கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கனவீனப்படுவார்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொன்னால், சிநேகிக்கிறோம் என்று சொன்னால் இட்ஸ் ஓகே. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோமா? கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? அவரை கனப்படுத்தி நீர் சர்வ வல்லவர், நீர் யூ ஆர் மைட்டி காட், யூ ஆர் கிரேட் எல்லாம் சொல்லி நம்ம உயர்த்துகிறோமா? அப்படி நம்ம கனப்படுத்துகிற போது அவர் நம்மை கனப்படுத்துகிறாராம். பார்த்தீங்களா? அப்போது அதை நாம் செய்யாமல் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய துதி கன மகிமை, அவருக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு மேட்டிமையை கொடுக்காமல் இருந்தால் அங்கே நமக்கு பாதகம் வருகிறது. ஆகையினால தான் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துகிறேன், என்னை நோக்கி பார்க்கிறவர்களை நான் பார்க்கிறேன், என்னிடத்தில் வேண்டுவர்களுக்கு நான் கொடுக்குறேன், களஞ்சியங்களை நிரப்புகிறேன், என்னை சுதந்திரத்துக்கு கொள்ளும்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக நீதியின் பாதையை நடத்துகிறான்னு சொல்கிறார். ஆகவே இந்த ஒரு பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். கர்த்தரை நாம் தேட, கனப்படுத்த, சிநேகிக்க அவர் அப்படியே நமக்கு திரும்ப செய்து நம்மை முதலாவது அவருடைய பிள்ளையாக, அவருடைய சொத்தாக நம்மை மாற்றி, அவர் நம்மை சொத்தாக தன்னை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா நன்மைகளும் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த முதல் பகுதியை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள், கர்த்தர் அருகில் இருக்கும்போது அவரை தேடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பல மடங்கு ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக இப்போ அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறேன், நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லி. இப்போ நம்ம அவரை சிநேகிக்கிறோம் என்பதற்கு என்னென்ன காரியங்கள் நாம் பார்க்கலாம், எப்படியெல்லாம் அவரை சிநேகிக்க முடியும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவரை சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரையும் அவர் வல்லமையும் என்ன பண்ணணும்? நாட வேண்டும், நாட வேண்டும். we have to seek first of all. அவர் சமூகத்தின் நித்தமும் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். சரிதானா? அப்போ சிநேகிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கு வரணும், டைமுக்கு வந்து ஆலயத்தில் ஆராயத்தில் கலந்து கொள்ளணும். அப்போது நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம், கர்த்தரை சிநேகிக்கிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம்? காலையில் எழுந்த உடனே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தர் சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து காலையில் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து வேதத்தை வாசித்து ஜெபித்து அப்புறம் அடுப்பாங்க அரைக்கோ, அப்புறம் வெளியிலே போகணும் வேலைக்கு, அப்புறமா செல்லு கையில் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதுதான் அவர் விரும்புகிறார். முதல்ல நம்ம அவரை கனப்படுத்துகிற காரியம் அதுதான். அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆல்வேஸ் சீக். அதனால்தான் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை நாடுகிறவர்களுக்கு நான் காட்சியாக பொருளாக இருப்பேன், என்னை காண்பார்கள், என்னிடத்தில் கேட்கிற போது நான் கொடுப்பேன். ஆகவே அவருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நாடுகிற தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தரை சிநேகிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குற சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்திலே வேலைகளை தொடங்கணும். முதல் ஸ்தோத்திரம் வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி.
காலையில் எழுந்து நம்ம வாயில் வர வேண்டியதே கர்த்தரை நோக்கி பார்க்க கூப்பிடுற சத்தம் தான். அப்போது அதை விடுத்து நாம் வேறு என்ன செஞ்சாலும் கர்த்தர் பிரியப்படுறதே கிடையாது. ஆகவே அவருடைய வல்லமையை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள். ஒன்று. ரெண்டாவது, எவன் ஒன்று வாசிக்கலாம், சங்கீதம் 91:14. அவன் என் இடத்தில் வாஞ்சையால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ரெண்டாவது பாருங்க, நாம அவரை சிநேகிக்கிறதற்கான காரியம் எப்படி அவரை சிநேகிக்க முடியும்? அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால். அப்போ அவர் மேலே வாஞ்சையா இருக்கணும், அந்த நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்கணும். காலையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் தான் ஞாபகத்துக்கு வரணும். காலையில் எழுந்தோடனே கிளம்பணும், சீக்கிரமாக போகணும், ஆலயத்தில் நேரத்தோடு ஆராயில் கலந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு நமக்கு வந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு அப்புறம் வரும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்தால் நம்ம பேர பிள்ளைகளுக்கு வரும். நமக்கே அந்த உணர்வு இல்லாமல் அசட்டையாக இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளும் அசட்டையாக இருப்பாங்க, நம்ம பேர பிள்ளைகளும் அசட்டையாக இருப்பாங்க. சந்ததியே தேவனை உதாசனப்படுத்துவார்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. உடுத்துவதற்கும் உண்பதற்கும் ஆடம்பரத்துக்கும் முதலிடம் கொடுக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் முதலில் தேடணும். கர்த்தருடைய வல்லமையை நாடணுமா, சமூகத்தை தேடணுமா? இல்லை. இங்கே சொல்கிறேன் பாருங்க, அவரை தேடணும், அவரை வாஞ்சிக்கணும் சமூகத்தை என்று சொன்னால் அவர் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஐ லவ் யூ ஜீசஸ், யூ ஆர் மை காட், யூ ஆர் ஆல்வேஸ் இன் மை மைண்ட், இன் மை மவுத், இன் மை டங், யுவர் ப்ரைசஸ் ஆர் ஆல்வேஸ் இன் மை லிப்ஸ். அப்படி தான் நான் பார்க்கணும். வாஞ்சிக்க வேண்டும், தேவனை வாஞ்சிக்க வேண்டும், தேவன் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சையாக இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு யாருக்கு முதலிடம் கொடுத்து என்னென்ன வேலை செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தே இருக்க மாட்டீங்க. மீதி அவர் பேரை சொல்லிங்கன்னு மீதி எல்லா வீட்டு வேலையும் செஞ்சிருப்போம். பாருங்க, வாஞ்சையா இருக்க வேண்டும். வாஞ்சை விடுதலை கொடுக்கிறது. இரண்டாவது, அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே, இயேசுவே இயேசுவே ரட்சகா, ஆண்டவரே என்று அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், உச்சரிக்கணும். அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்போ ரெண்டாவது, என்னை சிநேகிக்கிறேன் சிநேகிக்கிறேன்னு சொன்னால் சிநேகிக்கிறது என்ன அர்த்தம்? அவர் மேல் வாஞ்சையாக இருக்கணும், அவருடைய நினைவுகள் உள்ளத்தில் இருக்கணும். எப்போ பார்த்தா நான் எப்பொழுது என் தேவனிடத்திலே செல்வேன், எப்பொழுது நான் அவருடைய ஆலயத்தில் சென்று அவரை ஆராதிப்பேன், எப்பொழுது நான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன், அது வாஞ்சையாக இருக்கிறோம். உலக பிரகாரமான வேலைகள் மத்தியிலே அவரை தேடுகிற பிள்ளைகளாக, இயேசுவே இயேசுவே என்று மனவெளியும் மனதிலே ஆழத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் அவர் நம்மை எப்படி சிநேகிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், நம்மை சுகமாக அடைக்கலத்தில் வைக்கிறார். மூன்றாவதாக பாருங்க, அவரை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பாருங்க என்ன செய்யணுமா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். எல்லாரும் பாடிங்க, 7லேருந்து 11 வரைக்கும் வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்தீங்கன்னா, என்னை சிநேகிக்கும் நான் சிநேகிக்கிறேன். சிநேகம், என்னுடைய சிநேகம் எப்படி வெளிப்பட வேண்டும் பார்த்தீங்களா? கேளுங்கள், தேவனிடத்தில் கேட்குறோம், அதுதான் ஸ்நேகம். நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு நீண்ட நாள் நண்பராக இருக்கிறீங்க, என்னுடைய குறைகளெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னுடைய லைஃப்பில் எனக்கு உங்களுக்கு எதுவும் மறைவாக நான் வைக்கல, எல்லாரையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆகவே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேட்குறேன், எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு உதவி வேணும் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மனுஷனுக்கு மனுஷன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரிடத்தில் இருக்கிறவன் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போது நாம் இதை விட்டு கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறோம் என்று சொன்னால் அப்போ கர்த்தரை தான் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம். பாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அந்த ஸ்நேகமானது கேட்குது. யாரோ இன்னைக்கு என்னிடத்துல வந்து நான் ஒரு சின்ன உதவி கேட்பேன், சொல்லி செய்வீங்களா என்று கேட்டாங்க. நேற்று தான் நினைக்கிறாமா. அப்போது அங்கிள் என்று கூப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? என்ன உதவிமா? இப்படிப்பட்ட ஒரு காரியம். இப்போ அவங்க கேட்கறதுனால see what happened, she loves me, என்னை அவள் நேசிக்கிறாள்,
என் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது. அங்கிள்கிட்ட கேட்டால் நமக்காக சொல்லுவார், செய்வார், கொடுப்பார், நம்பிக்கை இருக்கிறது. மூன்றாவது, நிச்சயமாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் நம்மை நோக்கி பார்த்து கேட்குறான். இது உலகத்தில் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், என்னிடத்துல கேட்கிறவனை எப்படிலாம் நடத்துவேன்னு சொல்லி உதாரணமாக பேசுகிறார் பாருங்க. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பேனா, பொல்லாதவரை நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விலை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரவதிருக்கிற பரமபிதா உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நேசிக்கிறது என்று சொன்னால், தம்பி நான் உங்களுக்கு தான் நம்பி இருக்கிறேன், நாங்கள் நேசிக்கிற என்பதற்கு என்ன அடையாளம், நான் கேட்டால் நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க, அதனால தான் உங்களை கேட்குறேன். கவனிங்க, இதைத்தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். கேளுங்க. சிநேகிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவரை சிநேகிக்கிறேன், நான் சிநேகிக்கிறது அவருக்கு தெரியும்ல, அவருக்கு கொடுத்தா என்ன, ஏன் அவர் கொடுக்க மாட்டேங்கிறார், நான் கேட்டால் தான் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் நாம் இழந்து போகிறதுக்கான காரியம். ஆனால் நாம் கேட்கிற பொழுது பார்த்தீங்கன்னா பல உதாரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அவரை தேட, அவரை கேட்க, அவரை தட்ட, அவரோடு கூட ஒரு பெரிய உறவு வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நினைக்கிற நேரத்திலாம் இயேசுவே என்று சொல்லி காலையிலிருந்து அந்த நினைவுகளே இருக்கணும் பாருங்க. என்னுடைய காரியம் அப்படித்தான். நான் படுக்க போகும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு காலையில் அவசியம் எழுந்து நேரத்தோட ஆலயத்துக்கு ரெடி ஆகணும் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு படுக்கிற பொழுது அந்த என்னுடைய நினைவில், ஆண்டவரே என்னை காலையில் எழுப்பி விடுங்க, நேரத்தோடு எழுப்பி விடுங்க என்று சொல்லிட்டு நான் படுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய அலாரம் அடிப்பதற்கு 15 நிமிஷம் முன்னாடியே எழுந்துருவேன். ஆனால் அப்புறம் அலாரத்தை அழுத்தி வச்சுட்டு தான் பார்ப்பேன். ஒருவேளை அந்த தூக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னைக்கெல்லாம் ஜபிச்சுட்டு நான் படுக்கிறேனோ அன்னைக்கெல்லாம். மாறாக அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாமல், ஒன்றும் கேட்காம, நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு அவருக்கு ஜெபம் பண்ண படுத்தோம்னா காலையில் அப்படி தான் நம்ம நேரத்தோடு எழுந்திரிக்க மாட்டோம், தேட முடியும் தேவனை. தேவனை தேடுவது ஒரு பெரிய கலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது தேவனை நமக்கு உண்டு பண்ணுகிறார். நாம் அவரை பார்க்கிற பொழுது, தேடுகிற பொழுது பாருங்கள், கேளுங்கள், நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம். மூன்றாவது சொல்லியிருக்கிறேன், அவரை சிநேகிக்கிறவன் அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவரை சிநேகிக்கிறவன் அவரிடத்தில் அவரை தேட வேண்டும், அவரை சிநேகிக்கிறவன் அவருடைய வாசற்படியில் அவருக்கு தட்டி கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிற வரையில் நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கிறார் ஜபத்துக்காக. அவர் விதவியனுடைய ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம்லாம். இன்றைக்கு சிநேகிக்கிறதை குறித்து சொல்கிற பொழுது இப்படிப்பட்டதான ஜபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான்காவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 24. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். காரியத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நல்ல கவனிங்க. சில பேர் நான் அடிக்கடி அவங்ககிட்ட சொல்லினே இருப்பேன், இது செய்யாது, அது செய்ய, ஏன் செய்ய மாட்டேங்கிற. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எப்போ பார்த்தா அந்த பிரதருக்கு வேறு வேலையே கிடையாது, என்னையே குறை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. பைபிள் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம மேல் அன்பா இருக்கிறதுனால தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்ம நேசமா இருக்கிறதுனால தான் என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்கணும், என்னிடத்துல கேட்கணும், என்னிடத்துல வரணும் என்று எதிர்பார்க்கிறார். நாம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கள தான் நம்ம மனிதர் மனசில் வைத்துக் கொண்டே இருப்போம். அவருடைய வாழ்க்கையில் அவர் சரியான வழியில் நடத்தப்பட வேண்டும், அவர்கள் சரியான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டே இருப்போம். அப்போது அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க கடவுளுக்கு பயந்தவர்களாக இருந்தாங்கன்னா அந்த ஆலோசனைலாம் ஏற்றுக்கொள்வாங்க. கடவுளுக்கு பயப்படாதவங்க மனுஷன் எங்களுக்கு பயப்பட போகிறாங்க பாருங்க. ஆனால் இந்த உண்மையான அன்பானது அப்படியே போய்கொண்டே இருக்கிறது பாருங்க. காரியம் கேட்குறான், ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள்கிட்டே நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, உங்களுக்கு வேற ஆளே இல்லைன்னு கேட்குறான். நாங்கள் என்ன, அவன் திருட்டு பையன், காசு கையில் வச்சுருந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறவன், அவனுக்கு பார்த்தா என்னையே சொல்கிறீங்க, என்னையே போறீங்கன்னு பாருங்க. பிரதி உத்தாரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை என்ன பண்ணுவான், கை கொள்ளுவான், அவனில் என் பிதா என்ன பண்ணுவார், அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்கள் என்ன பண்ண மாட்டான், கை கொள்ள மாட்டான். அப்போ என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்றாருல்ல, நீங்கள் அவரை சிநேகிக்கிறது உண்மை என்று சொன்னால் அவருடைய வசனத்தின்படி நீங்கள் கை கொள்வர்களாக நடத்துவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை மாத்திரம் இல்லை, பிதாவுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே இதுதான் சிநேகிக்கிற ஒரு ஆண்டவரை சிநேகிக்கிற ஒரு வழி. அவருடைய கற்பனையின்படி வாழணும், அவர் சொல்லியிருக்கிறபடி நான் அன்பு செய்யணும், அவர் சொல்லியிருக்கிறபடி மன்னிக்கணும், சொல்லியிருக்கிறபடி நடக்கணும்.
கடைசியாக இன்னும் ஒன்றை சொல்லி எப்படி சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுலதான் நம்முடைய வேலையே இருக்குது. ஒரு வசனத்தை விட்டுட்டு நான் வாசிக்க சொல்லுகிறேன். இப்ப 5 வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் ஞானத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஞானத்தை சம்பாதிங்க, ஞானத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தினுடைய மேன்மைகளை உணர்ந்து கொள்ளுங்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஞானம் வாசலில் என்று சத்தம் எடுக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா, அதாவது தேவனை பற்றி அறிகிற அறிவுல குறைவுள்ளவனா இருந்தா, தேவனுடைய சத்துவத்தையும் வல்லமையும் அறியாதவனா இருந்தா அவன் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இப்போ இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம இடத்துல கடிந்து கொள்ளாம நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற, நமக்கு இருப்பிடமாய் இருக்கிற தேவனிடத்துல நாம் ஞானத்தை கேட்கணும். ஞானம் என்பது அவருடைய தத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆசீர்வாதங்கள். அப்போது அது குறைவாக இருந்தால் அவர்கிட்ட கேட்கணும். இதுதான் அவரை நேசிக்கிறது, சிநேகிக்கிறது. என்னை சிநேகிக்கிறேன், நான் சிநேகிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக சிநேகிச்சிங்கன்னா அவர்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய் கேட்கலாமே, எனக்கு ஞானம் கொடுங்க, உங்களை பற்றி வெளிப்பாடுகளை கொடுங்க, உங்களை பற்றி நாங்கள் நல்லா உங்களுடைய வல்லமையை நல்லா புரிந்து கொள்ளட்டும், நீங்கள் சகலத்தும் செய்ய வல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கட்டும், அதில் விசுவாசித்து அறிக்கை செய்யட்டும், அதனால் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி அப்படி நாம் கேட்கிற பொழுது எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவும். அப்படி கேட்கிற பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறார். 5 காரியங்களை எப்படி நாம் அவரை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நேரம் குறைவாக இருக்கிற அப்படின்னாலே இந்த 5 காரியத்துடன் எடுத்துக்கிறேன், கவனியங்கள். நாம அவரை சிநேகிப்பதற்கான வழி அதுதான். சும்மா ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உன்னை ஆராதிக்கிறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா? அவரை நோக்கி முதலாவது கூப்பிடுகிறாயா? அவருக்கு முதலிடம் கொடுக்கிறாயா? இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தானே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்பார். 5 படிகளை காட்டியிருக்கிறேன். இதன்படி நீங்கள் தேவனை சிநேகிக்கிற பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 3வது பகுதிக்கு நான் கடந்து போகிறேன். நாம் வாசிக்க வேண்டிய பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிப்போம். கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்காதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற காரியங்கள் வாசிப்போம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நிறுத்துங்க. கடிந்து கொள்ளுகிற தேவன் சும்மா கடிந்து கொள்ளுதல, அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார், அவருடைய ஆவியெல்லாம் நம்ம நிரப்புகிறார், எல்லாம் பண்ணி அவருடைய அபிஷேகத்தை ஊட்டுகிறார். இவ்வளவும் பண்ண பிற்பாடு நாம் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பலன்னு சொல்லி சொன்னாதான் அவர் கோபப்படுறார். அடுத்த வசனம், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பாத்தீங்களா, நான் தான் உங்களை கூப்பிடுறேன், ஞானம் உங்களை அழைக்கிறது, நான் தான் உங்களை கூப்பிடுறேன், நான் இன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் நீங்கள் நேசிக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் உங்களிடத்துல அன்பாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன அன்பாக இருக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் உங்களை கனப்படுத்துகிறேன், நீங்கள் என்னை கனப்படுத்த மாட்டேங்கிறீங்க. நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. வேணாம்ப்பா, அங்கே போகாதப்பா, இங்கே போகாதப்பா, இதுதான்ப்பா வழி, இதன் வழியை நடவுன்னு சொல்லினே இருக்கார் ஆவியானவர். அதனால முதல்ல நமக்கு ஆவியை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கடிந்து கொள்கிறார், வழிகாட்டுகிறார். ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், வார்த்தையானவர் நிரப்புகிறார். நாம் அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் கடிந்து கொள்கிறார். அப்போ சொல்றாரு, கவனிக்க மாட்டேங்கிறீங்க, என் ஆலோசனை எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, தள்ளி 25 வசனம் வாசிங்க. என் ஆலோசனையை எல்லாம் தள்ளி நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். 3 காரியங்களை சொல்லியாச்சு. இப்போ அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். அவரை கூப்பிட்ட உடனே அவருக்கு நம்ம பதில் சொல்லலை, அவர் கை நீட்டியும் நாம் திருந்தலை. 3வது, அவர் ஆலோசனை எல்லாம் தள்ளிட்டோம். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் வெறுக்கிறோம். அவரை சிநேகிக்கிறோம் என்று சொல்வது வெளிப்பூச்சான ஒரு காரியம். உண்மையான உள்ளார்ந்த அன்போடு அவருக்கு செவி கொடுத்தால், அவரை சிநேகித்தால், அவர் இஷ்டப்படி நாம் வாழ்வோம், அவருடைய கற்பனைப்படி நடப்போம். ஆகினால சொல்றாரு பாருங்க 26, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நானும் உங்களுடைய ஆபத்து காலத்தில் என்ன பண்ணுவேன், நகைத்து. கர்த்தர் சொல்றாரு, நான் நகைப்பேன் என்கிறார். பாத்தீங்களா, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். இவ்வளவு நமக்கு தேவையா? ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்றுக்கிட்டு ஆலயத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பாமல் இருந்தோம் என்று சொன்னால்
அவருடைய ஆலோசனை தள்ளி விட்டோம் என்று சொன்னால், அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்காம இருப்போம் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, நமக்கு ஆபத்து வருகிற பொழுது அவர் என்ன பண்ணுவார்? நம்மை பார்த்து நகைப்பாராம், நம்மை பார்த்து சிரிப்பாராம். நமக்கு பயப்படும் காரியம் வருகிற பொழுது நம்மளை ஆகடியம் பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார், கேலி பண்ணுவாராம். பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், புசல் போல் புற்றீசல் போல் வரும் பொழுது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும், ஆபத்து சூறாவளி போல் நேரிடும் பொழுதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். மறுபடியும் ஆகடியம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? அப்போ புற்றுலேருந்து ஈசல் வர மாதிரி வந்துக்கினே இருக்குது. ஒவ்வொருத்தரத்து மேலே ஒவ்வொருத்தரும் பாடு மேலே ஒவ்வொருத்தரம் வந்துக்கினே இருக்குது. அப்போ நீங்கள் பயப்படுறீங்க, இருந்தாலும் நான் உங்களை கவனிக்கவே மாட்டேன். அப்போது ஆபத்து சூறாவளி போல் வருகிற போது நான் உங்களை பற்றி கண்டுக்கவும் மாட்டேன். உங்களை நெருக்கம் நேரிடும் பொழுது, உங்களுக்கு ஒடுக்கு இடுக்கன் வருகிற போது நான் கவனிக்க மாட்டேன். அதுக்கு வழியாக நான் என்ன பண்ணுவேன்? உங்களை மறுபடியும் சொல்கிற ஆகடியம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? இது என்ன நமக்கு தேவையா ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு? அப்போ சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் நான் செய்வேன். இதை நான் செஞ்ச பிற்பாடு நீங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம், எல்லாவற்றையும் எழுந்து போயிடுவீங்க. அதற்கு பதிலாக அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எதிரான காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிச்சு 28 வரைக்கும் வாசிச்சாச்சு. ஆகவே அவரை காண மாட்டோம், தேடுனா பார்க்க மாட்டோம், கூப்பிட்டா கேட்க மாட்டார், சிரிச்சின்னு இருப்பார், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார், கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். அவ்வளோதான். எப்போ நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற பொழுது, அவருடைய நீதியை தேடாமல் இருக்கிற பொழுது, அவருடைய கற்பனைப்படி நடக்காமல் இருக்கிற பொழுது, அவருடைய கூப்பிடுகிறதை உணராமல் இருக்கிற பொழுது, அவருடைய ஆலோசனைகளை உதவி தள்ளுகிற பொழுது இதெல்லாம் நடக்கும். சரிதானா? இதுதான் எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சொல்லப்பட்ட 5 காரியங்கள் பிரகாரம் நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், இப்போ சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் படி கர்த்தர் நமக்கு விரோதமான காரியங்களை செய்வார். நாமை ஆசீர்வதிக்க மாட்டார், நாம் தேடினா நமக்கு காணப்பட மாட்டார், தென்பட மாட்டார், நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்க மாட்டார், சிரிப்பார், கிண்டல் பண்ணுவார், கேலி பண்ணுவார். பாருங்கள், கேலிக்கு நம்ம ஒப்பு கொடுப்பார். எச்சரிக்கையாக இருக்கணும் நிச்சயமாக. அப்போ நாம் சத்துவத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், ஆவியினுடைய வல்லமையை கொடுத்துருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புறதில்ல, அவர் நேசிக்கிறதில்ல, அவருடைய ஆலோசனை நடக்கிறதில்லைன்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு வரும். ஏன் வருது? யாரையுமே கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் தான் வருவித்துக் கொள்கிறீர்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இப்பொழுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 13வது வசனத்திலிருந்து, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற அவரை பற்றிய வெளிப்பாடு, அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம், அவரை குறித்து அவருடைய படைக்கும் ஆற்றல், காக்கும் ஆற்றல், ஆசீர்வதிக்கும் ஆற்றல், அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்கிற நன்மையான காரியங்கள், இவைகளையே நாம் கற்றுக்கொள்கிறது தான் ஞானம். ஸோ ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு உலகத்தின் காரியத்தில் புத்தியை சம்பாதிக்கிறோம். பை யூசிங் தி விஸ்டம் ஆஃப் காட் வி ஷுட் சீக் நாலேஜ் பை ரீடிங், லிசனிங், வாட்சிங், பை டூயிங். இப்படிலாம் செஞ்சு நம்ம புத்தியை சம்பாதிக்கிறோம். சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸு, ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறோம், இங்கிலீஷில் தமிழ் பல லாங்குவேஜை படிக்கிறோம், புத்தி சம்பாதிக்கிறோம். நாலேஜ் நம்ம வி அக்வயர் நாலேஜ் பிகாஸ் ஆஃப் திஸ் விஸ்டம். பாக்கியவான். ஏன்? தேவனை முதல்ல தேடணும். தேவனுடைய ஞானத்தினாலே நாம் இந்த புத்தியை சம்பாதிக்கிறோம். நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். அடுத்த 14வது வசனம், அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், ஞானத்தின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதின் ஆதாயம், ஞானத்தின் ஆதாயம் பசுமண்ணிலும் உத்தமமானது. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாருமே வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் தான் அலைகிறோம். அதற்காகத்தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கு மாதம் மாதம் சீட்டு கட்டுறோமா, அதுக்கு முன்னாடி போய் கட்டிட்டு வரணுமா, இந்த பணத்தை இங்கே கொடுக்குறோமா, அந்த பணத்தை எடுத்த பணத்தை கட்டுறோமா, அதே சிந்தனை தான். அதை எப்போ கட்டலாம், இதை 10 மாதம் எப்போ முடியும், எப்போ ஒரு ஃப்ரீயாக கொடுப்பான், எப்போ ரேட்டு குறையுது, இப்படி அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஞானத்தின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், ஞானத்தின் ஆதாயம் பசுமண்ணிலும் உத்தமமானது. அடுத்த வசனம், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமானது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. எதற்கெல்லாம் நீ ஆசைப்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டாலும் ஞானத்திற்கு அது நிகராகவே இருக்காது, நிகரானது அல்ல. ஞானம் அதற்கு மேலே இருக்கிறது. பாருங்கள், அதுதான் நமக்கு வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவர்களாக இருந்தால் பெயர் கிறிஸ்துவர் கிடையாது, ஆவிக்குரிய கிறிஸ்துவர்களா, ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்களாக இருக்கிறோமா? ஞானத்திற்கு தான் முதலிடம். நாம் சம்பாதிக்கிற எல்லா பொருளும், போட்டுக்கிற எல்லா நகையும், வளையல், என்னென்னவோ போடுறீங்க, காப்பு கீப்பு எல்லாம் மாற்றிக்கிறீங்க, திருவாரூர் தேர் மாதிரி எல்லாம் ஓகே.
அவைகள் எல்லாவற்றை விட மேன்மையானது ஞானம் தான். If you don't have wisdom, what is the use of putting all these things on? இதெல்லாமே evil things, satanic appearance, satanic காரியங்கள் எல்லாம். தேவன் அதை வெறுக்கிறார். தேவன் என்ன உங்களுடைய நீ என்ன ஆடம்பரம் பண்ணிட்டு வந்தியா, ஏன் அந்த காசு மாலை போட்டு வரல, ஏன் இந்த டாலரை போட்டு வரல நான் கேட்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல கவனிங்க. ஞானத்தை சம்பாதிங்க. முத்துக்களை பார்க்கலாம் அது வெளியேறப்பட்டது. நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையும் விட அது மேலானது. அடுத்த வசனம், அந்த ஞானத்தினுடைய வலது கையில் என்ன இருக்கிறது? தீர்க்காயுசு, நீடி ஆயுசை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதன் இடது கையில் செல்வம், அதனுடைய இடது கையில் என்ன இருக்கிறது? உங்களுக்கு தேவையான எல்லா செல்வமும் இருக்கிறது, கனமும் இருக்கிறது. நீங்க தேடுகிற மரியாதை, கனம், உயர்வு. நிறைய பேர் இன்றைக்கு தங்களை மேன்மையா காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஞானத்தை சம்பாதிச்சுன்னா உனக்கு ஆயுசு கூட வருவாரு. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது. வலது கையில் ஆயுசு நாட்கள், தீர்க்க ஆயுசுப்பா, பரிபூர்ணமாக வாழ்ந்து ஆக போறீங்க. 100 வயசு வாழ்ந்துட்டு மேலே வாழ போறீங்க. ஏன்? நீங்கள் ஞானத்தை தேடினதுனால. இடது கையில் செல்வம் இருக்கிறது, கனம் இருக்கிறது. நீங்கள் தேடாத செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்குறாங்க. ரைட்டா? அடுத்த வசனம், அதன் வழிகள், அந்த ஞானத்தினுடைய வழிகள் இனிதான வழிகள், இனிதான வழிகள். அதன் பாதைகள் எல்லாம், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம், சமாதானம் இருக்கு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்குதா? குடும்பத்துல சமாதானம் இருக்குதா? உள்ளத்துல சமாதானம் இருக்குதா? பிள்ளைகள் மத்தியில சமாதானம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சபையில சமாதானம் இருக்கா? ஏட்டிக்கு போட்டி தான் எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். ஞானம் நீயா ஒரு மாதிரி வஞ்சகத்தன்மைகளை பார்க்கிறோம். சரி, அந்த ஞானம் 18வது வசனம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். பார்த்தீங்களா? பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். ஞானத்தை சம்பாதிக்கிற எந்த மனுஷனும் பாக்கியவான். அதன் மூலமாய் புத்தியை சம்பாதிக்கிற எந்த மனுஷனும் பாக்கியவான். ஞானத்தை சம்பாதிக்கிறவனுடைய வலது கையில் தீர்க்காயுசு, ஞானத்தை சம்பாதிக்கிற இடது கையில் செல்வமும் கனமும். அந்த ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் என்று சொன்னால், ஜீவ விருட்சம்னா அந்த விருட்சத்தில் எப்பொழுதும் கனிகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், காய்கள் இருக்கும். அது எப்பொழுதும் அந்த விருட்சம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், குறையவே குறையாது. அது ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் எப்படி இருக்கிறானா? பாக்கியவனாக இருக்கிறான். ஆகவே நாம் இன்றைக்கு அவரை சிநேகிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவரை தான் ஆராதிக்கிறோம், நாங்கள்லாம் ஆலயத்தை தான் போகிறோம், அல்லேலூயா சபைக்கு தான் போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு மற்ற காரியங்களில் அலைந்து திரிகிற எனக்கு அருமையான சகோதரி, கர்த்தருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்குறாயா? மீதி எல்லா காரியத்துக்கும் எவ்வளோ முதலிடம் கொடுக்குறீங்க? நான் சொல்கிறேன், நிறைய பேர் எனக்கு தெரியும், ஒரு செருப்பு வாங்குறதாலும் நேரத்தோடு கடைக்கு போவாங்க. ஆனால் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வாங்கினா ஆராதனை முடிஞ்சு தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா செருப்போட அந்த ஆராதனை அவங்களுக்கு மேன்மையானது அல்ல. யாரோ ஒரு சொந்தக்காரன் வரணும்னு சொல்லி சொன்னால் மணிக்கணக்கில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு நேரத்தோடு காத்திருக்க மாட்டாங்க. நிறைய ஆலயத்தில் நான் பார்க்குறோம், குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஆலயம் நிரம்புகிறதை பார்க்குறோம். நாங்கள் அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப் போகிற போது நான் பார்த்துருக்கிறேன். 8 o'clock ஆராதனைன்னா 7:45க்குலாம் இந்த ஹால் ஃபுல்லாகிடும், சீட்டே கிடைக்காது. இங்கே நம்ம கதையே வேறு. நாற்காலி ஃபுல்லாக காலியாக இருக்குது. 1 மணி நேரம் ஆகிடுச்சா, 8:45, 9:45, எத்தனை 1, 2, 3, 10 பேரோடு காணும். காரணம் என்ன? இல்லை, நம்ம ஆளுங்கள்லாம் மேதாவிகள், அறிவாளிகள், கடவுளோட மேன்மையானவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வ சீமான்களாய் வாழ்கிறவர்கள். கர்த்தரை பொறுமையாக தான் பார்ப்போம், கொஞ்சம் இருங்க வரேன் அப்படிமா. ஊழியக்காரனுக்கு அதை விட கேவலமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, போதகருக்கு அதை விட மட்டமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நான் நோட்டீஸ் கூட போட்டிருக்கிறேன், வாங்கிட்டு போய் படிங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய வளர்ப்பு சரியில்லை, நம்முடைய விசுவாசம் சரியில்லை, நம்முடைய ஃபவுண்டேஷன் சரியில்லை, நம்முடைய அஸ்திவாரம் சரியில்லை. நாம் வசனத்தின் மேல் வாழ்க்கையை கட்டவே இல்லை, நாம் மேட்டுமையான காரியங்கள் மேல் வாழ்க்கையை கட்டியிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இதை பேசுகிறார். ஞானத்தின் அழைப்பு, ஞானத்தின் மேன்மை, ஞானத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமொழி புத்தகத்தை டெய்லி இன்னைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு வாசிங்க. 31 நாளுக்கு இந்த மாதம் 30 நாள் தான் இருக்குது, பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை வாசித்து படுத்து தூங்குங்க. நாளையிலேருந்து தினம் ஒரு அதிகாரம் வாசிங்க, அர்த்தத்தோடு வாசித்து பாருங்கள். ஆண்டவர்களோட பேசுவார். அந்த ஞானம் நிரம்பி வழிகிறது பாருங்கள். கேத்தலிக்கில் ஞானாகவும் ஒன்று இருக்கிறது பாருங்கள், அதை வாசித்து பாருங்கள். சீராக்காகவும் ஒன்று இருக்கிறது, வாசித்து பாருங்கள். வாழ வேண்டிய வழிகளெல்லாம் அதை கற்றுக் கொடுக்கிறது. இது பழமொழியாகவும் அப்படி தான் வருகிறது. இவைகளெல்லாம் நமக்கென்று பிரத்தியமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். இந்த நாளில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஐ பிலீவ் தட் ஐ ஹவ் கிவன் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். சிம்பிளாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஞானம் நம்மை அழைக்கிறது, சிநேகிக்கிற தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் கண்டடைத்தக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதிகாலையிலே நம்ம காத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எப்போ அவரை தேடுவோம்? அவரை தேடுகிற ஒரு உற்சவத்திற்கும் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம்.
அவரை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு வரக்கூடிய காரியம், மறுபடியும் அவரை தேடுகிற போது வரக்கூடிய காரியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தின் அழைப்பை இன்றைக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர் சுவாமி. ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஞானத்தை நாங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்மை சிநேகிக்கிற சிநேகம் எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் சிநேகிக்க வேண்டும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்மை சிநேகிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து எங்களை உணர்த்தியிருக்கிறீர். இந்த செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்கள் உள்ளத்தில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரட்டும். தேவனுடைய ஆலயமாக எங்கள் உள்ளத்தை மாற்றி எங்களுக்குள்ளே வாசமாக இருந்து எங்களை நித்தம் நடத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஞானத்தை சம்பாதிக்கிற அந்த கிருபையினாலே எங்களை நடத்தி ஆசீர்வதியும். அதன் மூலம் உலக பிரகாரமான அறிவையும் புத்தியும் பெற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாவற்றிலும் செழித்துவங்க சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். நம்முடைய அன்பின் கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின்படி நாங்கள் தியானித்து வாசித்து அதன்படி நடந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை சிநேகிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து அவரை தேடுகிற போது கண்டறியத்தக்க நேரத்தில் அவரிடத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே.